திருவண்ணாமலையில் கிரிவலம் எப்படி போக வேணும், கிரிவலம் போவதால் நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க. ஆனால் திருவண்ணாமலை கிரிவலத்தில் நிறைய பேர்த்துக்கு தெரியாத பல ரகசியங்களும் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அற்புதமான சூட்சம வழிபாடுகளும் இருப்பது நிறைய பேர்த்துக்கு தெரிவதே இல்லைங்க. அப்படி குபேரனை போல கோடீஸ்வரராக நம்மையும் மாற்றக்கூடிய கிரிவல வழிபாடு பற்றி தாங்க இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே உங்களை நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையுங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, ஜோதிடமிருந்து ஆலோசனை பெறவேனாலும் சரி, இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள், உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா தென்னாட்டுடைய சிவனை போற்று, எந்நாட்டவருக்கு இறைவா போற்று என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. திருவண்ணாமலையில் வருஷத்தில் 365 நாட்களுமே 24 மணி நேரமும் கிரிவலம் செல்வதற்கு ஏற்ற நேரம் அப்படின்னு சொல்லப்படுது. எந்த நேரத்தில் வேணுனாலும் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்லலாங்க. அதற்குரிய பலனானது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அப்படின்னாலும் கூட சில குறிப்பிட்ட நாள் மற்றும் நேரத்தில் நம்ம கிரிவலம் போவது அதிகப்படியான பலன்களை நமக்கு கொடுக்குங்க. அப்படி குபேர யோகத்தை தரக்கூடிய ஒரு நாளில் கிரிவலம் போவதை குறித்தும் அதனுடைய நன்மைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் பார்க்க போகிறோம். திருவண்ணாமலை கிரிவலம் என்பது விதியை மாற்றி எழுதக்கூடிய சக்தி வாய்ந்தது அப்படின்னு நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க. நினைத்தாலே முத்தி தரக்கூடிய திருவண்ணாமலை கிரிவல பாதையில் அடிக்கு 108 சிவலிங்கம் இருப்பதாக சொல்லப்படுதுங்க. இந்த அனைத்து சிவலிங்கங்களும் நினைத்து வழிபட்டோம்னா வளம் வந்தோம்னா அளவில்லாத நன்மைகளை நம்மளால் பெற முடியுங்க. அதில் சில குறிப்பிட்ட நாட்களில் கிரிவலம் வந்தோம்னா நம்ம நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாக பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை கிரிவலம் அப்படின்னாவே பௌர்ணமி நாளில் போவது தான் அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு தெரியுங்க. ஆனால் பௌர்ணமி மட்டும் இல்லைங்க, அமாவாசை, பிரதோஷம், சிவராத்திரி, நம்ம பிறந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாள் போன்ற நாட்களிலும் கூட கிரிவலம் வருவது அளவில்லாத நன்மைகளையும் பலன்களையும் பெற்றுக் கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானுடைய அருளையும் பரிபூர்ணமாக பெற்றுக் கொடுக்குங்க. இப்படி கிரிவலம் வருவதனால நம்முடைய கர்ம வினைகள் அனைத்துமே அழிந்து நம்முடைய தலையெழுத்தானது மாறிவிடும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல நம்ம செஞ்ச பாவங்கள் மட்டும் இல்லைங்க, நம்முடைய முன்னோர்கள் செஞ்ச பாவத்தின் ஒரு பகுதியும் கூட நன்மையாக வந்து சேரும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. இந்த பாவங்களை மொத்தமாக சேரும்போது நமக்கு தீராத துன்பங்கள் பல ஏற்படுங்க. அப்படி கர்ம வினைகளின் பலனாக வரக்கூடிய கஷ்டங்களில் ஒன்று தாங்க பண கஷ்டமாகும். இதிலிருந்து விடுபட பல வழிபாடுகள் இருக்குதுங்க. அதில் ஒன்று தான் குபேர கிரிவலம் அப்படின்னு சொல்லப்படுது. மேலுமே பிறந்த ஜாதகத்தில் கோடீஸ்வரர் ஆகக்கூடிய யோகம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லைங்க, உங்களுடைய கோடீஸ்வரர் ஆக்கும் ஆற்றல் மிக்கது இந்த குபேர வழிபாடு அப்படின்னு சொல்லப்படுது. ஒவ்வொரு தமிழ் வருஷத்துலையும் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரி நாளில் தேவலோகத்தில் இருந்து செல்வத்திற்கு அதிபதியான குபேரன் பூமிக்கு வருவதாக சொல்லப்படுதுங்க. அப்படி வரக்கூடிய குபேரர் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை கிரிவல பாதையில் இருக்கக்கூடிய அஷ்டலிங்கங்களில் 7வது லிங்கமான குபேர லிங்கத்திற்கு தின பிரதோஷ வேலையான மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையிலான நேரத்தில் சிவ பூஜை செய்து வழிபடுவதாக ஐதீகமாக சொல்லப்படுதுங்க. அப்படி பூஜை செய்து முடித்த பின்னாடி இரவு 7 மணி அளவில் குபேரரே கிரிவலம் வந்து ஈசனை வழிபடுவதாக ஐதீகமாக சொல்லப்படுதுங்க. அப்படி குபேரர் கிரிவலம் செல்லக்கூடிய நேரத்தில் நாமும் கிரிவலம் போனோம்னா குபேரருடைய அருளும் அண்ணாமலையாருடைய அருளும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால தான் நாமும் நம்முடைய முன்னோர்களும் செய்த அனைத்து விதமான பாவங்கள் நீங்கி விடுங்க. நம்முடைய வாழ்க்கையில் பண கஷ்டமானது படிப்படியாக குறைய தொடங்குங்க. அதோடு நமக்கு மட்டும் இல்லாமல் நமக்கு பிறகு வரக்கூடிய 7 தலைமுறையினருக்கும் பண கஷ்டம் இல்லாமல் செல்வ செழிப்போடு வாழுவாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழாவில் நேற்று முன்தினம் மகா தீபமானது ஏற்றப்பட்டதுங்க. தீப தரிசன நாளில் அதிகாலையில் அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் பரணி தீபமும் மாலை நேரத்தில் அண்ணாமலை உச்சியில் மகா தீபமும் ஏற்றப்பட்டதுங்க. இதனைத் தொடர்ந்து நேற்று இரவு திருவண்ணாமலை ஐயங்குளத்தில் தெப்பல் உற்சவமானது நடைபெற்றது அப்படின்னு சொல்லப்படுது. மேலுமே சந்திரசேகரர் தெப்பலில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிச்சிருக்கிறாருங்க. இன்று அதிகாலை உண்ணாமலை சமேத அண்ணாமலையர் கிரிவலமானது நடைபெற்று
சொல்லப்பட்டிருக்குது. பௌர்ணமி நாளில் அண்ணாமலையார் கிரிவலம் வருவது கூடுதல் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்பட்டிருக்குதுங்க. மேலுமே அண்ணாமலையார் கிரிவலத்தை ஏராளமான பக்தர்கள் பார்த்து பரவசத்துடன் வழிபட்டிருக்கிறாங்க. கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்ட பிறகு மற்றும் பொங்கல் பண்டிகைக்கு பிறகு என அண்ணாமலையார் ஆண்டுக்கு 2 முறை பார்த்தீங்கன்னா கிரிவலம் வருவார் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் கிரிவல மலை பார்த்தீங்கன்னா அதனுடைய சுற்றளவு 14 கிலோமீட்டர் தூரம் கொண்டதாகுங்க. திருவண்ணாமலை கிரிவல பாதை செல்லும் வழியில் இருக்கக்கூடிய அஷ்டலிங்கங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாமாங்க. இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருதிலிங்கம், வருணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், ஈசானிய லிங்கமாகுங்க. திருவண்ணாமலை கிரிவல வழிபாடு ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க. மொத்தம் 14 கிலோமீட்டர் சுற்றளவு இருக்கக்கூடிய கம்பீரமாக காட்சி தரக்கூடிய அண்ணாமலையை சுற்றி எக்கோண வடிவில் 8 சிவலிங்கங்கள் அமைந்திருக்குதுங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லிங்கத்திற்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் வழியில் ஆதி அண்ணாமலை, நேர் அண்ணாமலை, சந்திர சூரிய லிங்கங்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் 16 விநாயகர் கோவில்கள், 7 முருகன் கோவில்கள், ஆதி காமாட்சி அம்மன் என மொத்தம் 99 கோவில்கள் கொண்ட தெய்வீக கிரிவல பாதையாக திருவண்ணாமலை கிரிவல பாதையானது அமைஞ்சிருக்குது. மேலுமே திருவண்ணாமலை கிரிவல பாதையில் சேஷாத்ரி சுவாமிகள், ரமண மகரிஷி, யோகி ராம் சூரத்குமார் ஆகியோரது ஆசிரமங்களானது அமைஞ்சிருக்குதுங்க. இங்கு பக்தர்கள் அவர்களுடைய தேவைக்கு ஏற்றபடி முன்பதிவு செய்து கொண்டு அறைகள் எடுத்து தங்குவதற்கு வசதிகள் செய்யப்பட்டிருக்குதுங்க. நிறை மாத கர்ப்பிணி ஒவ்வொரு அடியை எடுத்து வைக்கும்போது தன்னுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தையை மட்டும் நினைத்து கொண்டு எப்படி போவாங்களோ அதே போல் கிரிவலம் செல்லும்போது நம்ம சிவபெருமான மனதில் நினைத்து கொண்டு அவருடைய திருப்பெயரை உச்சத்தபடியே பக்தியோடு நம்ம கிரிவல பாதையில் நடந்து போக வேணுங்க. கிரிவலம் போகும்போது எறும்பு புற்றுகளுக்கு நம்ம உணவு வைப்பது, இனிப்பு வைப்பது பெரும் புண்ணியத்தை நமக்கு கொண்டு வந்து சேர்க்குங்க. எத்தனை ஆயிரம் எறும்புகளுக்கு நம்ம உணவு வைக்கிறோமோ அத்தனை ஆயிரம் உயிர்களுக்கு உணவிட்ட புண்ணிய பலனானது நமக்கு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. மேலுமே பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை கிரிவலம் தொடங்குவதற்கு முன்னாடி அண்ணாமலையார் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூத நாராயணரை நம்ம தரிசனம் செஞ்சு வேணுங்க. அவருடைய அனுமதியை பெற்ற பிறகு பூத நாராயணர் தான் திருவண்ணாமலையில் காவல் தெய்வம் ஆவார். அவரை வணங்கிய பின்னாடி வழியில் இருக்கக்கூடிய இரட்டு பிள்ளையாரை நம்ம வணங்க வேணும். அதற்கு பின்னாடி ஆலயம் சென்று அண்ணாமலையாரையும் உண்ணாமுலை அம்மனையும் நம்ம தரிசனம் செய்ய வேணுங்க. அதற்கு பின்னாடி கோவில் ராஜகோபுரத்தை வணங்கி மலையை நம்ம வலம் வர தொடங்க வேணும். இப்படித்தாங்க நம்முடைய கிரிவலத்தை நம்ம தொடங்க வேணும். சிவபெருமான் இந்த தலத்தில் சுயம்பு மூர்த்தியாக பக்தர்களுக்கு அருள் பாலிச்சுட்டு வராருங்க. இந்த தலத்தில் இருக்கக்கூடிய மலையே சிவலிங்கம் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுது. இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அம்மன் உண்ணாமலை அம்மன் ஆவாங்க. முருகன், விநாயகர், அர்த்தநாரீஸ்வரர், பெருமாள், பைரவர், பிரம்மலிங்கம், பாதாளலிங்கம் போன்ற சன்னதிகளும் இந்த ஆலயத்தில் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா 6 கால பூஜைகளானது தினமும் நடைபெறுது அப்படின்னு சொல்லப்படுது. மேலுமே இந்த ஆலயத்தில் சிவகங்கை தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம் என 2 தீர்த்தங்களானது அமைஞ்சிருக்குதுங்க. இங்கே குழந்தை இல்லாத தம்பதியர் வந்து இந்த தல இறைவனையும் இறை தெய்வையும் வேண்டிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சுன்னா இந்த ஆலயத்திற்கு வந்து கரும்பு தொட்டில் கட்டி போட்டு கிரிவலம் வந்து வழிபடக்கூடிய நேர்த்திக்கடன் பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்தில் கடைபிடிக்கப்பட்டு வருதுங்க. அண்ணாமலையார் கோவிலில் வருஷத்திற்கு 4 பிரம்மோற்சவங்களானது நடைபெறுதுங்க. ஆனி மாத பிரம்மோற்சவம், மாசி மகம் தீர்த்தவாரி மற்றும் பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபம், பரணி தீபம், மகா தீபம் ஆகுங்க. 7 திருத்தலங்களில் சிவன் கோவில்களில் திருமுறை தலங்கள் என போற்றப்படுதுங்க. இதில் 22 திருத்தலங்கள் நடுநாட்டில், அதாவது தமிழ்நாட்டின் ஒரு பகுதியில் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த 22வது தலங்களில் மிகவும் சிறப்பானதாக சொல்லக்கூடியது திருவண்ணாமலையாகுங்க. மேலுமே திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் போன்றோர் அண்ணாமலையாரை வந்து தரிசனம் செஞ்சு பதிகங்களை பாடியிருப்பதாகவும் சொல்லப்படுதுங்க. மாணிக்கவாசகர் திருவண்ணாமலைக்கு வந்து பல காலம் தங்கியிருந்து, அதாவது வைணவத்தில் மார்கழி மாதத்திற்கு திருப்பாவை இருப்பது போல சைவத்திற்கு மார்கழி திருவெண்பாவை பாடலையும் திருவெண்மாலை பதிகங்களையும் பாடியிருக்கிறாருங்க. கிரிவல பாதையில் அடி அண்ணாமலை என்னும் இடத்துல மாணிக்க வாசகருக்கு ஒரு கோவில் இருப்பதை இன்றும் நம்மளால் பார்க்க முடியுங்க. அருணகிரிநாதர் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் பிறந்தவர் அவர். இங்கே இருக்கக்கூடிய இறைவன் முருகன் மீது பாடல்களை அருணகிரிநாதர் பாடியிருக்கிறாருங்க. அவர் கோபுரத்தின் கிளியாக மாறி பாடியதால் அந்த கோபுரம் பார்த்திங்கன்னா கிளி கோபுரம் அப்படின்னும் அழைக்கப்படுது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்களும் திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போயிருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.